நாமத்தில் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறதோடு கூட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கின்றார். தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை நடத்துகின்றார். நாங்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் எங்களோடு கூட இருக்கின்ற அந்த வாழ்வு எங்களுக்கு போதுமானதாய் காணப்படுகின்றது. இன்றைய நாளிலும் ஒரு சில காரியங்களை நான் இந்த இடத்திலே காண்பிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் தேவன் எங்களை விடுவிக்கின்றார், விடுவிக்க விரும்புகின்றார். ஆனால் ஜனங்களோ என்றால் அடிமைப்பட்டு சிறைப்பட்டு இருக்க விரும்புகிறார்கள். தேவனானவர் ஆவியானவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியத்தை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் இங்கே அடிமைப்பட விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அடிமைப்பட்டு போகின்ற ஜனங்களாக இருக்கின்றார்கள். விடுதலை பெற அவர்கள் விரும்பாதவர்களாக இருக்கின்றார்கள். தேவன் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் எங்களை நடத்துகிறதற்கு அவர் விரும்புகின்றார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ என்றால் விடுதலையாக விருப்பமற்றவர்களாய் அடிமைத்தனத்திலும் சிறையிருப்பிலும் தங்கி வாழ விரும்புகிறவர்களாய் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய இருதயத்துக்கு பிரியமாய் காணப்படுகின்றது. அது அவர்களுக்கு விருப்பமாய் காணப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் அதிலே வாழ்ந்து பழகிவிட்டார்கள். அது அவர்களுடைய இருதயத்துக்கு விருப்பமாய் காணப்படுகின்றது, பிரியமாய் காணப்படுகின்றது. சரி, பிழை, தவறு, தேவனுக்கு பிரியமில்லாய் அந்த காரியங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் பழக்கப்பட்டு விட்டதினால், தேவனுடைய பிள்ளைகள் பழக்கப்பட்டு விட்டதினால் அவர்கள் அதை விரும்புகின்ற காரியங்களை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு காண்பிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி. ஆனால் பாவம் செய்ய விரும்புகிறவர்கள் உண்டு. ஆனால் அது அடிமைப்படுத்தப்பட்டும் சிறுமைப்படுத்தப்பட்டும் அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஆவியானவர் எங்களை நடத்துகின்றவராய் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகின்றார். ஆனால் பொல்லாத பிசாசானவன் எங்களை வஞ்சிக்க விரும்புகிறான். உதாரணத்துக்கு, ஒரு மனுஷனை அவன் எப்படியாவது அழித்து விடலாம் என்று அவன் யோசிக்கின்றான். அப்போஸ்தலர்கள் அதிகாரத்திலே நான் 7வது அதிகாரத்திலே இருந்து ஒரு காரியத்தை நான் வாசித்து நான் உங்களை பழைய ஏற்பாட்டுகளை அழைத்துக் கொண்டு போக விரும்புகின்றேன். மன்னிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் எங்களை விடுவிக்கும்படி. ஜனங்கள் பாவத்திலும் கட்டுக்களிலும் நோய்களிலும் அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு இருந்தார்கள். கடவுள் இல்லையா என்கின்ற கேள்வியிலே இருந்தார்கள். ஏனென்றால் 400 வருஷம் தேவன் அவர்களோடு பேசாமல் இருந்தார். அதனாலே அவர்களுக்கு கேள்வி வந்துவிட்டது, எங்கள் கடவுள் இருக்கின்றாரா என்று சொல்லி. ஆனால் தேவன் அவர்களோடு இறங்கி வந்து மனுஷனாய் நடந்தார். அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்த ஜனங்கள் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் இறங்கி வந்து
அவர்களை எகிப்திலிருந்து விடுவிக்க பண்ணுகிறார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். மோசேயை ஆண்டவர் கூப்பிடுகின்றார். மோசே வேறொரு தேசத்திலே இருக்கின்றார். அவர் தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே இருக்கின்றார். அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேக்கு தரிசனமாகின்றார். சொல்லுகிறார், நீ வா, நான் என்னுடைய ஜனங்களை அழைத்துக் கொண்டு போக உன்னை அனுப்பினேன் என்று சொல்லி. அப்ப நாங்கள் பார்க்கலாம், அப்ப அவர் எவ்வளவு தயங்குகிறார் என்று பார்க்கலாம். மற்றது மோசேயின் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று பார்க்கலாம். எவ்வளவு போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது என்று பார்க்கலாம். ஆனாலும் தேவன் அவரோடு கூட இருந்து, மோசையோடு கூட இருந்து தேவன் நடத்தின தேவனாய் இருக்கின்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்டு அடிமைப்பட்டு இருக்கும் போது தேவனிடத்திலே போய் முறையிட வேண்டும், மன்றாட வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்களை விடுவிக்கின்றார். எண்ணாகமம் 20வது அதிகாரம் 16வது வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி மன்றாடினார்கள், எங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார், எங்களை விடுவித்தார். அப்ப நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். அவர்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எங்களை விடுவித்தார் என்று சொல்லி. இப்ப தேவன் ஒரு மனுஷனை சிறையிருப்பிலே அடிமைத்தனத்திலே வைத்திருக்கிற தேவன் அல்ல. ஆனால் மனுஷன் அதை விரும்புகிறவனாய் இருக்கின்றான். எப்படி அடிமைத்தனம் வருகிறது என்றால், அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்யும் போது அவனை அடிமைத்தனம் அவனை மேற்கொள்ளுகின்றது. ஏனென்றால் அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கின்றான். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம். யாத்ராகமம் 1வது வசனம், 7வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோன் முன்பாக அனுப்புகிற தேவன் மோசேக்கு சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னை பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்லி. ஆண்டவராகிய கிறிஸ்து தான் பார்வோனுக்கு கடவுள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போவேன், அவனுக்கு வாதைகளை கொடுப்பேன், அவன் உன் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆனால் மீண்டும் 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 மோசே போய் ஆண்டவரோடு பேசுகிறார். ஆனால் மோசே திரும்ப பார்வோனிடத்தில் வருகிறார். என் ஜனங்களை, தொடர்ந்து நீங்க வாசித்துக் கொண்டு போனீங்கன்னா தெரியும், என் ஜனங்களை ஆராதிக்கும்படி விட்டுவிட சொல்லி. ஆனால் அந்த பார்வோனுக்கோ விட்டு விடுகிறதற்கு விருப்பமில்லை, ஆராதிக்க விட்டு விடுகிறதற்கு விருப்பமில்லை. அதே போலதான் இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் ஆராதனைக்கு வர அவர்கள் பின்தங்கி நிற்பதற்கு காரணம் அவர்கள் அல்ல, அந்த ஆவி அந்த அவர்களை ஆராதனைக்கு விட முடியாதபடி அவர்களுக்கு காணப்படுகின்ற தடைகள், பல தடைகள் காணப்படுகின்றது. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு, அதை சர்ச்சுக்கு மட்டும் நான் சொல்லல, ஆராதனைக்கு துதிக்கின்றதற்கா எங்க ஒரு காரியமா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு போறதற்கு தடை ஒன்று காணப்படுமானால் அங்கு அதை எதிர்த்து நிற்க வேண்டியதாய் காணப்படுகின்றது. அப்ப ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், நீ போ, நான் பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன் என்று சொல்லி. அதாவது பார்வோனும்
அவனுடைய கூட்டத்தாரும் உன்னை கண்டு பயப்படும்படிக்கு அவர்களுடைய தேவர்களிலும் பார்க்கிலும் நான் உன்னை அவர்கள் முன்பாக பெரியவனாய் வைப்பேன் என்று சொல்லி, அதுதான் அந்த மீனிங். ஏனென்றால் அந்த நாட்களில் எல்லாம் யார் பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை செய்கின்றாரோ, பெரிய வல்லமையான காரியங்களை செய்கின்றார்களோ, அவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் அல்லது கடவுளுக்கு சமமாய் பார்க்கின்ற ஒரு காலம் இருந்தது. அதனாலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்லி, அதன் அர்த்தம் என்னென்றால், பார்வோனை தேவன் மோசேக்கு கீழ்ப்படுத்தினார். அப்ப அந்த பார்வோனின் ஆவி என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆவிகளை குறித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் கிரியை செய்கின்ற அசுத்த ஆவிகள் இருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த, சிறுமைப்படுத்த நினைக்கின்ற ஆவிகள் இருக்கின்றது. அந்த காலத்திலே கிரியை செய்து ஒவ்வொன்றையும் வைத்து அவர்கள் அப்படி சொல்லி வருகின்றார்கள். அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளே கிரியை செய்கின்றது. அப்ப அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி பார்வோனுக்குள்ளே கிரியை செய்தது ஆராதனைக்கு போக முடியாதபடி. ஆனால் ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் பார்வோனை என்ன செய்தார் என்றால், மோசேக்கு கீழ்ப்படுத்தினார். மோசே ஒவ்வொரு காரியங்களையும் செய்து வருகின்றார். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு திகைக்கின்றார்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே 7வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விட மாட்டான் என்கிறான் என்று சொல்லி. அப்ப பார்வோனுடைய இருதயத்தை கடினமாயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விட மாட்டான் என்கிறான் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் அவர்களை விடுவிக்க நினைக்கின்றார். ஆனால் பார்வோன் அவைகளை தடுக்கின்றான். ஏனென்று சொன்னால், பார்வோனுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு அவர்கள் ஆராதிக்க போறதற்கு, தேவனுக்கு பலியிடுகிறதற்கு, தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறதற்கு அல்லது தேவனுக்கு பிரியமானவைகளை அவர்கள் செய்வதற்கு இவர்களை விட அவனுக்கு விருப்பமில்லை. மோசே பார்வோனிடத்திலே போய் நிற்கின்றார். என் ஜனங்களை விட்டுவிடு, ஆராதிக்க விட்டுவிடு, விட்டுவிடு, விட்டுவிடு என்று சொல்லி. ஆனால் அவன் விடுகிறதில்லை. ஆனால் அவனுக்கு மேலே வாதைகளை ஆண்டவர் கூட்டுகின்றார், கொடுக்கின்றார். அப்படி இருந்தும் அவனுக்கு விட்டுவிட விருப்பமில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உங்களுக்கு தெரியும், மோசையை அழைத்து வருகின்றார். மோசே அற்புதங்களை, அடையாளங்களை செய்து வருகின்றான். ஆனால் வந்து நிற்கின்றான் கடலுக்கு முன்பாக. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கோலை நீட்டு. அது திறந்தது, நடந்தது. ஆனால் மோசே அவர் உள்ளான இருதயத்திலே எவ்வளவு அடிபட்டிருப்பார், எவ்வளவு வேதனை, எவ்வளவு. நாங்கள் ஈஸியாய் வாசித்து நாங்கள் சொல்லிவிட்டு போகிறோம். ஆண்டவரோடு மோசையோடு ஆண்டவர் இருந்தார், மோசே இப்படி செய்தார், அப்படி செய்தார் என்று. அந்த நாட்களிலே பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறதற்கு ஒரு தைரியம் வேண்டும். இந்த நாட்களிலே இருக்கிற மாதிரி அல்ல ராஜாக்கள். பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறதற்கு ஒரு துணிவு வேண்டும். அன்று தேவனுடைய சத்தத்தை கேட்டு மோசே தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படி தன் உயிரையும் பணயம் வைத்து அங்கு போய் நிற்கின்றார். தேவன் விடுவிக்கின்ற காலம் ஒன்று உண்டு. ஆனால் தேவன் விடுவிக்கின்ற காலத்துக்குள்ளே நாங்கள் விடுவிக்கப்பட்டு போகிறதற்கு நாங்களும் பிரயாசப்பட வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எகிப்திலே இருந்து அவர்களை அழைத்து வந்தார் கானானுக்கு. ஆனால் 40 வருஷம் அவர் வனாந்தரத்திலே வைத்து அந்த ஜனங்களை அங்கு அவர்கள் இறந்து போனார்கள். அவருடைய பிள்ளைகளைத்தான் பின்பு யோசுவா பரிசுத்தப்படுத்தி, மோசே பரிசுத்தப்படுத்தி கொண்டு அழைத்து சென்றார்கள். மோசேயும் அங்கு கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் அதை குறித்து நான் இங்கு வரவில்லை. ஆனால் மோசே
அழைத்து வந்தவர். எதற்காக மோசேயாவை தேவன் அழைத்து வருகின்றார்? கானானுக்கு, அதாவது சுதந்திர பூமிக்கு போகும்படி. ஆனால் அந்த சுதந்திர பூமியை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அங்கு காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு முறுமுறுக்க தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய விருப்பங்கள் அங்கு நிறைவேற, எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்தாலும் ஆளொட்டிகள் வைத்து எங்களை சித்திரவதை படுத்தினாலும் அங்கு அவர்களுக்கு சகலதும் இருதயத்துக்கு நிறைவாய், வயிற்றுக்கு நிறைவாய், சகலதும் ஒரு மனிதனுக்கு தேவையானது காணப்பட்டது. இன்றைக்கு இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாய் வாழுகிறவர்களுக்கு என்னென்னெல்லாம் காணப்பட்டதோ, அல்லது ஒரு மனுஷனுடைய அன்றாடம் தேவைக்கு என்னென்னெல்லாம் காணப்பட்டதோ அன்றைக்கு அவர்களுக்கு எகிப்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு துன்பமும் நிறைந்திருந்தது. ஆனாலும் அவர்கள் பெருகினார்கள். அவர்கள் பலத்த ஜாதியாய் பெருகி வந்தார்கள். அவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புகின்ற காரியத்திற்கு அவர்கள் ஒத்து கொடுக்காமல் போனார்கள். அதாவது சேர்ந்து தேவனோடு ஓட அவர்களுக்கு விருப்பமில்லாது இருந்தது. ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்திலே பார்வோனை அழித்து, பார்வோனின் சேனைகளை அழித்து, அவர்களை கொண்டு வந்து வனாந்திரத்திலே வைத்து அவருடைய சமூகத்தினாலே திருப்தியாக்கி, ஆசாரிப்பு கூடாரத்துக்களை மோசே வரும்போது அந்த மேகஸ்தம்பமானது அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை மூடுகிறதை அவரவர்கள் தங்களுடைய கூடாரத்தின் வாசலிலே நின்று கண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப இந்த தேவன் எவ்வளவான அன்பான தேவன்! அவருடைய ஆசரிப்பு கூட, அவருடைய ஆலயத்துக்குள்ளே அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற தேவன். அப்படியான அந்த தேவன் ஜனங்களை கொண்டு வரும்போது யாத்திராகமம் 16வது வசனம் 9வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல்லுகிறான். அப்ப தேவனுடைய தூதன் சொல்லுகிறான், மோசேக்கு இந்த ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர சொல்லு, இவர்களுடைய முறுமுறுப்பை, அதாவது கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறதை என்னுடைய காது கேட்டது என்று சொல்லி அப்படி அவர்கள் பேசினதற்கு காரணம் என்னென்று சொன்னால், 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாய் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்படவில்லை. பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே, அதாவது மோசையின் ஆசாரிப்பு கூடத்துக்குள்ளே மோசே பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை மூடுவதை அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற போது, கர்த்தருக்கு அந்த பிரியமில்லாதபடி காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய மகிமை காணப்படாமல் போயிற்று. எங்களுடைய வாழ்விலும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்களும் எங்களுடைய வாழ்விலே அப்படியான காரியம் காணப்படுமானால் நாங்கள் தேவனிடத்திலே மீண்டும் போய் ஒப்புரவாகி நாங்கள் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவருடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் விடுவோமானால் வனாந்திரத்திலே 40 வருஷம் அவர்களை வைத்து ஆரோசித்த தேவன் என்று சொல்லப்பட்டபடி அவர்கள் வனாந்திரத்திலே மரித்து அவர்கள் கானானுக்களே செல்லாதபடி போலதான் இன்று நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கண்டு நாங்கள் இவ்வண்ணமாய் காணப்படுவோமானால் நாங்களும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி போய்விடும். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், ஆண்டவருடைய பிரமாணங்களை கட்டளைகளை கை கொள்ள இருதயத்திலே விருப்பமற்றவர்களாய் தங்களுடைய இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு விட முடியாது.
ஆண்டவருக்கு பிரியமானபடி இருக்கிறவன் தான் அவருக்கு மணவாட்டியாய் இருக்க முடியும். கணவனுக்கு மனைவியானவள் விருப்பமாய் இருக்க வேண்டும், பிரியமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கணவன் அவளை பிரியமான மணவாட்டியாய் ஏற்றுக்கொள்ளுவான். அதே போலதான் மனைவியும் இந்த பூமியிலே மனைவிக்கு பிரியமானபடி கணவன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனைவியை தனக்கு பிரியமான மணவாளனாய் வைத்துக் கொள்ளுவார்கள். அல்லது பூமியை பொறுத்தவரையில் விருப்பமாட்டியும் விருப்பமில்லாட்டியும் அவர்கள் கணவன் மனைவியாக இருக்க முடியும். அது பூமியிலே பொய் வேஷங்கள் தரித்து வாழ்கிறவர்களும் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் தேவனுக்கு கர்த்தருக்கு மணவாளன் மணவாட்டியாய் இருக்க வேண்டுமானால், நாங்கள் கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிக்க வேண்டுமானால் அவருக்கு ஏற்ற வண்ணமாய் காணப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படியெல்லாம் இருந்த தேவனுக்கு. ஆனால் நான் இதையும் சொல்லிவிட விரும்புகிறேன். ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றால் 16வது வசனம் சொத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்கள் தங்களுடைய ஆண்டவருடைய கட்டளைகளை அவர்கள் செய்ய அவர்களுக்கு விருப்பமில்லாம போயிற்று என்று சொல்லி யாத்திராகமம் 16:26 அந்த வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பார்கள், பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியினார். அதாவது கர்த்தர் அவர்களுக்கு கொண்டு பிரமாணங்களை கொடுக்கின்றார், ஆனால் அவர்களுக்கு என்றால் அதை கைக்கொள்ள விருப்பமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியிலே சொன்னார், பொய் சொல்லாதிருப்பாயாக, களவெடுக்காதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல அன்பு கூறுவாயாக, ஆலயத்தை கள்ளர் புகையாக்காதிருப்பாயாக, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அப்படி நிறைய காரியங்களை தேவன் சொல்லி வைத்தார். ஆனால் நாங்கள் இன்றும் ஆலயத்தை கள்ளர் புகையாக்கி வைத்திருக்கின்றோம். அன்று நடந்ததற்கு இதுவான வியாபாரங்கள், அதைவிட அதிகமான வியாபாரங்கள் இன்றைக்கு நடக்கிறது. அப்ப தேவன் விரும்புகிற அந்த ஆலயத்தின் மகிமை காணப்பட வேண்டுமானால், மோசே ஆலயத்துக்குள்ளே போகும்போது அந்த மகிமை மூட வேண்டுமானால், மோசேயை போல நாங்கள் காணப்படுவோமானால் தேவன் எங்களோடு கூட நடக்க போதுமானவராய் இருக்கின்றார். தேவன் எங்கள் மேல் அதிக அன்புள்ளவங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகக்கு முன்னமே அங்கே இருக்கிற எதிரிகளை அவர் இல்லாமல் பண்ணுறதற்கு பிளான் போடுற தேவன். அதாவது நான் சொல்லுகிறது மனுஷங்களே அல்ல, ஆவிகளை. யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், 2வது வசனம், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெலிசியரையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். நீங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகின்ற வழியிலே இவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனாலும் அவர்களை நான் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை உங்கள் நடுவில் இருந்து துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப தேவனுடைய பிள்ளையாய் வாழுகிற என் வாழ்விலும் எனக்கு விரோதமாய் வருகின்ற எல்லா பொல்லாத ஆவிகளையும் எல்லா எதிரான காரியங்களையும் தேவன் என்னை விட்டு துரத்திவிட அவர் வல்லமையுள்ளவரும் போதுமானவராய் இருக்கின்றார். நான் அவருக்கு பிரியமானவனாய் காணுகின்ற போது அந்த கானானுக்களே நான் போக நான் பிரியமுள்ளவனாய் விரும்பினால், நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று நான் விரும்பி தேவனுடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்திலே எழுதி வைத்து நான் நடப்பேனானால், எனக்கு முன்பாக பிசாசானவன் வருவான், எனக்கு எதிரிடையாய் வருவார்கள், ஜனங்கள் வருவார்கள். எப்படி ஆண்டவர் சொன்னபோது, மோசே போய் சொன்னபோது பார்வோன் எதிராய் இருந்தானோ, பார்வோன் எப்படி துரத்தினானோ, அதே போல எங்களுக்கு விரோதமாய்
வருவார்கள். ஆனால் நாங்கள் முறுமுறுக்கிறவர்களைப் போல அல்லது கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை கைக்கொள்ள மனதில்லாது இருப்போமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் இருப்போமானால், நாங்களும் அந்த வனாந்திரத்திலே மடிந்தவர்களைப் போல மடிந்து விடுவோம். அப்படி நாங்கள் கேட்போமானால், மோசே 33வது அதிகாரம், மோசே கர்த்தர் மோசையை நோக்கி, நீ எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் உனக்கு, அதாவது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு அந்த கொடுத்த அந்த பாலும் தேசம் ஓடுகிற இடத்திற்கு போ என்று சொல்லி 33வது அதிகாரத்திலே ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு போக சொல்லுகிறார். அப்படி போகும்போது உனக்கு முன்பாக காணப்படுகின்ற இந்த கானானியர், கானான் என்கின்ற ஊர், அங்கு வாழ்கின்ற ஜனங்கள், அதுக்கு எமோரியர், ஏத்தியர், அந்த ஒவ்வொரு நாட்டிலும் அந்த யோசுவா யுத்தம் பண்ணி எவர்களை எல்லாம் ஜெயித்தாரோ அவர்களுடைய பெயர் இங்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் யோசுவாவிலே போய் வாசிப்பீர்கள் என்றால், யோசுவா இவர்களோடு எல்லாம் யுத்தம் செய்ததை நாங்கள் காண முடியும். எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து வந்தவர், கானானூடாக அவர் நடத்தி கொண்டு போகின்றார். அந்த தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கின்றார். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், இன்று அதிகாலையிலே நான் பிரேம் பண்ணின பின்பு கர்த்தர் எனக்கு தந்த காரியம் இந்த காரியம், அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகின்ற ஆவிகளை கண்டறிந்து அந்த ஆவிகளுக்கு விரோதமாய் நாங்கள் கிரியை செய்து தேவனோடு கூட நடக்க வேண்டும். எங்களை பரிசுத்த ஆவியின் துணையோடு நாங்கள் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். எங்களை ஆளுகை செய்ய வேறு எந்த ஆவிகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. அதாவது வேதனையோ துக்கமோ கவலையோ வருத்தம் எந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கும் நாங்கள் இடம் கொடுத்து தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு வாழ பழகி கொள்ள வேண்டும். நான் ஒரு காரியத்தை சொல்லி போட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இன்று நாங்கள் இந்த பைபிளை என்னத்துக்கு வாசிக்கின்றோம்? இந்த வேதாகமத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் ஏன் வாசிக்கின்றோம்? இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கவா? அப்படியா இருந்தால் அது நலமாயிருக்கும். ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன சொல்லியிருக்கின்றேன்? நான் எவைகளை விட்டுவிட வேண்டும், எவைகளை பிடித்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் சொல்லுங்க. உங்களுடைய பிரமாணங்களின் இருதயத்திலே எழுதுவதற்காக நான் இந்த புத்தகத்தை வாசிக்கின்றேன், இந்த வேதாகமத்தை வாசிக்கின்றேன் என்றால் நலமாயிருக்கும். அல்லது நான் செய்கிறது எல்லாம் சரி என்று நான் நிரூபிக்கிறதற்கு இந்த பைபிளிலே வசனம் தேடுவேன் என்றால் இட்ஸ் வெரி டேஞ்சர். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், என் வாழ்வில் நடந்த காரியம். இதை பார்த்தால் அவருக்கே தெரியும். ஒருவர் ஆலயத்திலே உள்ள மனித பிள்ளைகளை சபித்தார். ஆண்டவர், நான் பார்த்து கேட்டேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்லும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கிற வாயால் எப்படி நீங்கள் சபிப்பீர்கள் என்று. ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் இருக்காமன்னு சொல்லி என்னதுக்கு சபிக்கிறதுக்கு எலவுட் பண்ணி இருக்காமன்னு அதற்கு பைபிளிலே வசனத்தை காட்ட தேடுகிறார். இட்ஸ் வெரி டேஞ்சர். நான் சொல்றேனுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கார், துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலே இருக்கக்கூடாது. துதித்தலும் ஆசீர்வதித்தலும் இருக்க வேண்டும். நான் சபித்து போட்டு அதற்கு வசனம் இருக்கின்ற காட்ட நான் தேடுவனா இருந்தா இஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஈவில், ஸ்பிரிட் ஆஃப் டெரர். இது பிசாசினுடைய கிரியை. இதே மாதிரி பல காரியங்கள். சாராயத்தை குடிக்க வேண்டாம், அது மது போதையை குடிக்காதே, மது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்று சொன்னபோது, ஓ, மதுவை குடித்தார்கள், ஆண்டவர் மதுவை கொடுத்தார் என்றெல்லாம் வசனங்களை காட்ட வெளிக்கிடுகின்ற அந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. அதற்கு அகப்பட்டு போகாதீங்க. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இன்று பல போதனைகள் உண்டு. சாராயம் குடிக்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு, குடிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் அன்று பெனிகின் என்ற இது சம்பந்தமாய் பெனிகின் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அந்த மெசேஜை நான் பார்த்து கொண்டு போகின்றேன்.
இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இதை பார்க்கிறவர்களுக்கு, அநேகம் பேருக்கு, கேட்கிறவர்களுக்கு மெருகினை தெரிந்திருக்கும். அவர் சொல்லுகிறார் எப்படின்றால், நீங்கள் வைன் குடிப்பதோ பியர் குடிப்பதோ சரியோ பிழையோ நான் சொல்ல வரவில்லை, ஆனால் குடிப்பது சரி என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் குடிப்பது தவறு என்று சொல்லி அவர் முடிக்கின்றார். நான் பிழை என்று சொல்லி நான் உங்களை குற்றப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் அந்த மது உங்களை ஒரு நாளைக்கு பாவத்திலே கொண்டு போய் விடும் என்று அவர் சொல்லி முடிக்கின்றார். ஏனென்று சொன்னால், அந்த மதுவானது ஒரு கப் குடிக்கிறது நல்ல பாவம் இல்லை தானே என்று சொல்லி சிலர் ஒரு கப் குடிக்கின்றார்கள். அது பழக்கப்பட்ட நாளடைவிலே அதிகம் குடித்து விடுகிறார்கள். அல்ல, அதை பார்க்கின்ற பலவீனனுக்கு அவன் அதை குடிக்கும் போது அவன் பாவத்துக்குள்ளே பூராகி மரித்து விடுகிறான். இன்னொருவன் குடிப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள். நீங்கள் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் பலவீனத்திலே போகிறதற்கு துணையாயிருக்கிறீர்கள். இது பரலோக ராஜ்யத்துக்கு பிரியமில்லாத காரியம். அதான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் ஒரு இடத்திலே ஆகாரம் உண்ணும்போது கூட அந்த ஆகாரம் மற்றவனுக்கு இடரல் இருக்கும்படான் அந்த ஆகாரத்தை உண்ண மாட்டேன் என்று சொல்லி ஒரு சாப்பிடுகிற சாப்பாட்டிலே அவர் ஞானமாய் தேவ ஆவியோடு தெளிவுள்ளவர்களாய் நடப்பாரானால், தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இவ்விடமாய் நடக்க மாட்டான் என்று அவர் சொல்லி முடிக்கின்றார். அன்பான பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமாக இருக்காது நிதானித்து நாங்கள் அறிந்து செய்வோமானால் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம். பயம் இல்லாமல் போகலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பயத்தோடு நடுக்கத்தோடும் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சொல்லி நான் குடித்து கொண்டு என்னுடைய இருதயம் என்னை குற்றப்படுத்துமானால் இந்த வார்த்தை எங்களை குற்றப்படுத்துவதற்கு மாத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகின்ற காரியம், உங்களை வருகின்ற ஆவிகளை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வருகின்ற காரியங்களை பார்த்து கொள்ளுங்கள். அதான் நான் முதல் ஒரு மெசேஜ் போட்டேன். என்னென்னு சொன்னால், தேவ ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கின்ற ஆவி இன்னதென்றும் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த வேளையில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்பா, என்னையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். தேவரே, அடிமைப்பட்டு இராதபடி. அதான் ஜோவான்ல நீங்க சொல்லுகிறீங்க, ஆண்டவரே, சிறு பிள்ளையானவன் அவன் பெரியாளாக மட்டும் அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி, அடிமையானவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதில்லை, சுதந்திரவாளியானவன் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறான் என்று சொல்லி, அப்போ ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், ஆபிரகாம், ஈசாக், ஜாக்கோபினுடைய வருகிறவர்களாம் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி, ஜீவனுக்குள்ளே இருக்கிறவர்களாம் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி, அப்பா, நாங்கள் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கவும், அந்த கிறிஸ்துவை எங்களுக்கு ஜீவனாயும் அந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் இருந்தோம். அப்பா, எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற ஆவிகளை கண்டறிந்து அவர்களுக்கு விரோதமாய் நாங்கள் யுத்தம் பண்ணவும், அவைகளை எதிர்த்து நிற்கவும், தேவனுக்கு பிரியமானபடி எல்லாம் நடக்கவும், பயமற்றவர்களாய் தெளிந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய வருகையிலே நான் போவேன் என்று சொல்லி அந்த திடமான நம்பிக்கையோடு வாழத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. தேவரே, அடிமைத்தனங்களை எடுத்து விடுங்க, பாவங்களை எடுத்து விடுங்க. தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நீக்க நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. சகலவற்றை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.